ஸோ ஹாய் எஸ் இன்றைக்கி அப்டேட்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். எஸ் மிஸ்டர் ஜோசப் விஜய் வந்துட்டு அவரோட அப்போசிஷனில் இருக்கிற எல்லா பார்ட்டி மெம்பர்ஸையுமே போய் பார்த்துட்டு பிளஸிங்ஸ் வாங்கி வந்திருந்தார். அண்ட் ஆல்சோ எனக்கு தனிப்பட்ட விருப்பத்தில் மிஸ்டர் ஜோசப் விஜய் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் எல்லாருமே அரசியல்வாதி, சவுத் இண்டியன்ஸ் அப்படின்னு சொன்னாலே, அரசியல்வாதிங்கன்னு சொன்னாலே இந்த வெள்ளை ஷர்ட்டு வெள்ளை வேஷ்டி அந்த இதுக்கு போயிடுவாங்க. இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக அந்த கோட் ஷூட்லாம் போட்டிருக்கிறது எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இன்றைக்கி ஏன் எனக்கு எந்த பொலிட்டீஷியன் மேலேயும் எந்த ஆக்டர்ஸ் அந்த மாதிரி சினி ஃபீல்டில் இருக்கவங்க மேலேயும் கிரேஸ் வரல, ஏன் கிரேஸ் இல்லை அப்படின்றத என்னோட தனிப்பட்ட கருத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். இது எந்த யாரையும் வந்துட்டு பர்டிகுலராக சொல்கிறது இல்லை. அதே மாதிரி நான் சொல்லியிருக்கேன், நம்ம வீடியோவில் யாரையுமே வந்துட்டு பர்டிகுலராக ரொம்ப மேலேயும் கீழே அப்பெல்லாம் பேச போகிறது இல்லை. இது தனிப்பட்ட என்னோட ஒரு கருத்து. ஓகே, இப்போ நான் பொதுவாகவே கேட்குறேன். இப்போ ஒரு சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களையும் ஒரு பொலிட்டிஷியன் ஃபீல்டில் இருக்கிறவங்களை தவிர்த்து மிலிட்ரி, போலீஸ் இந்த மாதிரி நிறையா இது இருக்காங்க. அவங்களும் நமக்காக மக்களுக்காக சேவை பண்ணுறவங்க தான். ஆனால் நமக்கு அவங்களெலாம் பார்த்தா ஓடி போய் செல்ஃபி எடுக்கணும், இல்லை அவங்களுக்காக நம்ம மிலிட்ரியில் இருக்கவங்களாம் நம்ம நாட்டுக்காக தான் போயிட்டு எல்லையில் நிற்கிறாங்க, அவங்களுக்குலாம் ஒரு அபிஷேகம் பண்ணுவோம், இல்லை ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு போடுவோம், இல்லாட்டி அவங்களுக்குலாம் வந்துட்டு அன்னதானம் கொடுப்போம், நோன்பு வைப்போம், இல்லை ப்ரே பண்ணுவோம், சர்ச் போவோம். அப்படிலாம் ஏன் யாருக்குமே தோண மாட்டேங்குது? பிகாஸ் நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்து வளர்ந்த விஷயம். ஒன்று நீ வந்துட்டு சினி ஃபீல்டில் இருந்தால் ஒன்று நாங்கள் வந்துட்டு பெரிய ஆளாக பார்ப்போம், இல்லை அடுத்து முடிச்சுட்டு நீ வந்து பொலிட்டிஷியனாக வரணும். ஸோ இது ரெண்டுத்தில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு நம்மளை வந்துட்டு நம்ம பெரிய ஆளாக பார்க்குற மாதிரி நம்ம வந்து போர்ட்ரேட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால தான் படத்தில் நடித்து முடித்தோன்னே முக்கால்வாசி ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் வந்துட்டு சினி ஃபீல்டுக்குள்ளே வராங்க. பிகாஸ் அந்த ஃபேம் முடித்தோன்னா அவங்களுக்கு இந்த ஃபேம் தான். ஏன் அவங்க படத்தில் நடிக்கிறாங்க, நிறைய ரோல்ஸில் நடிக்கிறாங்கன்னா சிம்பிளாகவே கேட்குறேன். ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிக்கிறாங்க, ஒரு மிலிட்ரி ஆஃபீஸராக நடிக்கிறாங்க. ஏன் அதெல்லாம் வந்துட்டு இன்ஸ்பயர் ஆகிட்டு, ஓகே நான் இந்த படம் நடிக்கும் போது நான் இப்போ ஒரு மிலிட்ரி ஆஃபீஸராக நடித்தேன், நான் வந்துட்டு இதில் இன்ஸ்பயர் ஆகிட்டேன், நான் போய் இனிமேல் வந்துட்டு மிலிட்ரி ஆஃபீஸராகவே வந்துட்டு நான் போய் மிலிட்ரியில் சேர போகிறேன்னு ஏன் சேர மாட்டேங்கிறாங்க? ஏன் பொலிட்டிக்கலை மட்டும் ஆசைப்படுறாங்க? பிகாஸ் நம்ம அப்படி தான் வந்துட்டு அவங்கள ஃபேம் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் ஆல்சோ இவங்கெல்லாம் சூஸ் பண்ணுறது யார்? நம்ம. பட் நம்மளே சூஸ் பண்ணுறோம். அட் த சேம் டைம் வந்துட்டு நம்மளாம் அவங்கள சூஸ் பண்ணுன்றதே மறந்துட்டா அவங்கள வந்துட்டு ரோட்டில் பார்த்தா அவங்கள பார்த்தா அழுகிறது, வீட்டில் ஒரு 1000 ரூபாய் இருக்காது ஆனால் ஒரு ஆக்ட்ரஸை பார்த்தா பட்டு சாரி எடுத்து கொடுக்கறது, அவங்கள போயிட்டு செல்ஃபி எடுக்கணுன்ற பேரில் டிஸ்டர்ப் பண்ணுறது, இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறாங்க? ஸோ இந்த மாதிரி விஷயத்தினால ஒரு விஷயம் ஃபார்ம் ஆகுறனால தான் எனக்கு பர்சனலாக இந்த ஃபீல்டில் இருக்கிற யார் மேலேயுமே பயங்கர கிரேஸ் கிடையாது. எனிவே நான் நினைக்கிறது, நம்மனா இப்போ என்ன மாதிரி சில பேர் இருப்பீங்க, அவங்கள விட்டுருங்க. இந்த சில கிரேசி பீப்புள்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கே தெரியாது இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்கன்ட்டு, அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்களா, அவங்க மாதிரி இருக்கவங்க மாறினாங்கன்னா கண்டிப்பாக சினி ஃபீல்டு அண்ட் பொலிட்டிக்கல் ஃபீல்டு கண்டிப்பாக மாறும். எனிவே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச் ஃபார் மோர் வீடியோஸ். பை.